Why was the documentary banned? Is this movie a depiction of reality or propaganda? ப்ரோபோகேண்டா. இந்த ப்ரோபோகேண்டானா என்ன? நாங்களும் பயங்கர கன்ஃபியூஸா தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோல லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் வாட் அ ப்ரோபோகேண்டா ஃபிலிம் இஸ். தீனா, ப்ரோபோகேண்டானா என்னடா? நான் இது ஒரு நல்ல கேள்வி ஐயா. ப்ராப்பகண்டானா என்னங்கய்யா அப்படின்னு தாங்க எனக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொபகண்டா ஃபிலிம். ப்ரொபகண்டா ஃபிலிம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. சொல்லப்போனால் 1900s இது ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த நம்ம சினிமா டெக்னாலஜி அதிகமாக டெவலப் ஆனதே வேர்ல்ட் வார் 1 and 2 தான். அது ஏன் டெவலப் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டு மேக் ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸ். ப்ரொபகண்டா ஃபிலிம் ஹேவ் played a significant role in public opinion சொல்லலாம். The birth of a nation 1915ல அமெரிக்காவில் பண்ண ஒரு சைலண்ட் ஃபிலிம் ஆகட்டும், அதே மாதிரி த ட்ரைம்ப் ஆஃப் த வில் அப்படின்னு ஜெர்மனில் பண்ண ப்ரொபகண்டா ஃபிலிம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபிலிம் எடுக்கப்பட்டிருக்கு ப்ரொபகண்டா ஃபிலிமா. ப்ரொபகண்டா ஃபிலிம்னா என்ன? வாட் இஸ் ப்ரொபகண்டா? ப்ரொபகண்டா ஃபிலிம்க்கும் மற்ற ஃபிலிம்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த ப்ரோபகேண்டானா என்ன? நம்ம இதுல நிறைய மீனிங்ஸ் வருது. ஸோ நம்ம இன்டர்நெட்ல என்ன மீனிங்ஸ் சொல்லுதுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ் ஆர் இமேஜஸ் often only giving one part of an argument that are broadcast, published or in some other way spread with the intention of influencing people's opinions. ப்ரொபகண்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு பரப்புதல் இல்லைனா பிரச்சாரம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒரு ஃபிலிம் ஒரு ஐடியாலஜியோ ஒரு கருத்தையோ எடுத்து ஒரு சார்பாக, அதாவது ஒரு சைட் ஆஃப் ட்ரூத்தை மட்டுமே, நம்ம ஆஃப் ட்ரூத்னு சொல்லலாம், அதை மட்டுமே அதை எம்பசைஸ் பண்ணி பேசிச்சு அப்படின்னா இட்ஸ் அ ப்ரொபகண்டா ஃபிலிம். தட் ட்ரூத் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஆனால் எப்போ அந்த கருத்து பயாஸ்டாக இருக்குதோ இட்ஸ் அ ப்ரொபகண்டா. இந்த வேர்ல்ட் வார் 1 and 2ங்கிறது வந்து ரொம்ப வருஷம் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த டைம்ல பார்த்தோன்னா ஒரு பேட்டில் நடக்கும்போது ட்ரூப்ஸ் வந்து வேற இடத்துல வெவ்வேறு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஐடியாலஜியில் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் இந்த ப்ரொபகண்டா ஃபிலிம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அமெரிக்கா டியூரிங் த வார்ஸ் வந்து லிட்டரலி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ராபகண்டா ஃபிலிம்ஸ் மூலமா தே ஃபெல்ட் தே கேன் வின் த வார். அண்ட் ஆல்சோ அவங்கள நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு, நிறைய பீப்புள் வந்து ஆர்மியை சேர வைக்கிறதுக்கு லைக் நிறைய வார் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. லிட்டரலி அந்த அவெஞ்சர்ஸ் மாதிரிலாம் அப்போ போஸ்டர்ஸ்லாம் வச்சு ஏதோ வாருக்கு சேர்றவங்கலாம் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. ஸோ இந்த ப்ராபகண்டா ஃபிலிம்ஸ்ங்கிறது வந்து ஆஃப் லேட் அது நெகட்டிவ் டேர்மா இருந்தாலும் இட் குட் பி அ பாசிட்டிவ் இம்பேக்ட், இட் குட் ஆல்சோ பி அ நெகட்டிவ் இம்பேக்ட். ஐ மீன் ரொம்ப டயர்டா இருக்கிற ஒரு ஆர்மி ட்ரூப்ஸ்க்கு ஒரு அவங்க லீடர் வந்து நல்லா எனிமீஸ் பத்தி நெகட்டிவா சொல்லி பூஸ்ட் பண்ணி அவங்கள போய் இன்னும் அந்த போர் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா அது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் ப்ரொபகண்டா. ஒருத்தங்களுக்கு அது பாசிட்டிவ், இன்னொருத்தங்களுக்கு பேசிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் தான். பட் பேசிக்கலி ப்ரொபகண்டா மீன்ஸ் இட் இன்வால்வ்ஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நான் வந்து ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், ஃபயர் ப்ரூஃப்ங்கிற படம். ஸோ அந்த படம் வந்து ஒரு சிம்பிள் இண்டி ஃபிலிம் தான். ஒரு கப்பிள் அவங்களோட மேரேஜ் பிரேக் ஆக போகுது. அப்போ வந்து அந்த ஹஸ்பண்டோட ஃபாதர், அந்த பையனோட ஃபாதர் வந்து ஒரு புக்கு கொடுப்பாரு. ஏன் மேரேஜ் பிரேக் ஆகும் போதும் நான் 30 days ஃபாலோ பண்ணேன், நீயும் ஃபாலோ பண்ணேன். ஸோ பேசிக்கலி அது என்னன்னா வந்து கிறிஸ்டியன் பிரின்சிபிள்ஸ். அவன் வந்து ஏத்திஸ்டா இருப்பான், ஏத்திஸ்ட்ல கடவுள் நம்பிக்கை இல்லாம இருப்பான். ஸோ வந்து என்னதான் வந்து ஒரு கிறிஸ்டியன் ப்ராபகண்டா ஃபிலிமா இருந்தாலும் அந்த இதுல வந்து வேற எந்த ஒரு பிலீவ்ஸும் வந்து அவங்க மட்டம் தட்டல. ஸோ அதோட இன்டென்ஷன்ஸ் வேற அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வந்து அந்த காடை பத்தி சொல்லணும், காடோட மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ஸ் தான். பட் அது எனக்கு ஏன் வந்து அது ஒரு நெகட்டிவா என்ன இது பண்ணல, ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான். வேற ஏதோ ரிலீஜியஸ் பர்சன் அதை பார்த்தாலுமே வந்து அது எனக்கு ஒரு துடிப்போ இல்லாட்டி அதை பார்த்து ஒரு வெறுப்போ என்ன இப்படிலாம் சொல்றான்லாம் இல்லை, அப்படி எனக்கு தோணவே இல்லை. லைக் சாமி படமும் எல்லாமே ப்ராபகண்டா தான். பட் அது ஹேட் எதுவும் பண்ணல, லைக் இவங்களை தாழ்த்து அப்படி பண்ணல. லைக் இப்போ நான் வந்து என்னோட ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நான் ப்ரொபகண்டா ஃபிலிமா எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்னோட ஐடியாலஜி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்கிற குட் அதை மட்டுமே எம்பசைஸ் பண்ணி நான் சொல்றது ஒரு வழி. ஆனால் நான் என்ன எம்பசைஸ் பண்ண இன்னொரு ஐடியாலஜியை மட்டம் தட்டுற பார்த்தியா, அப்போதான் இந்த ஃபிலிம்ஸ் ஆர் பிகம் வெரி கான்ட்ரவர்ஷியல். இப்போ வெற்றிமாறன் எடுக்கிற படத்தையே வந்து நிறைய பேர் அதை ப்ரொபகண்டா ஃபிலிம்னு அக்யூஸ் பண்றாங்க. அது கரெக்ட். பட் என்னன்னா அது ஏன் வந்து என்னால அப்படி பார்க்க முடியலன்னா, எனக்கு வெற்றிமாறனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு பயஸ்டா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அன்பயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் நான் சொல்றேன்னா, அவரோட பாடி ஆஃப் ஒர்க்ஸே எடுத்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு அசுரன் அந்த மாதிரி ஒரு படத்துல எப்படி வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி அஃபெக்ட் ஆறாங்கன்னு காட்டுறாரோ, அதே மாதிரி பாவக்கதைகள் எடுத்தோன்னா ஒரு பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு ஹையர் காஸ்ட் ஒரு வேற ஒரு கம்யூனிட்டி
கம்யூனிட்டி ஆளு, அவரு அந்த ஒரு கிரைம் பண்றதுக்கு என்ன ஒரு காரணம், அந்த சொசைட்டியோட ப்ரெஷர் என்ன. ஸோ ஈஸியா வந்து நம்ம எத்தனையோ படத்துல வந்து அவன் ஒரு வெறியன், அவனுக்கு மூளையே இல்லை, அவன் சும்மா அப்படி பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு ஈஸியா காட்டியிருக்கலாம், பார்ன் ஈவில் அந்த மாதிரி. பட் இந்த ஒரு ஈவிலான ஒரு ஆக்ட் பண்றதுக்காக எப்படி அந்த பியர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு அதுதான் வந்து அன்பேஸ்டு வியூன்னு என்னோட கருத்து. இப்போ ரீசெண்டா வந்து கேரளா ஸ்டோரியும் லைக் அதை பேன் பண்ணணுமான்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அது ஒரு கருத்து, அது அதுல ப்ராபகண்டா இருக்கோ இல்லையோ அது வரணும். அதுக்கப்புறம் அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியலையோனா அதை வச்சு ஒரு கிரிட்டிசிசம். ஸோ அல்டிமேட்லி நீங்க ஒரு நல்ல கிரிட்டிசிசம் பாயிண்ட்ஸும் வச்சீங்கன்னா மக்கள் நம்ம பாக்குறதுக்கு வந்து படத்துல இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, இப்படி எல்லாம் இருக்குது, நமக்கு ஒரு ஹோல் பிக்சர் கிடைக்குது இல்ல. அதுல இன்னொரு சைடு இருக்கு, சம்டைம்ஸ் இட் ஆல்சோ கிரியேட் அவேர்னஸ். ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் ப்ரொபகண்டா அப்படிங்கறதும் இங்க ஆக்ட் ஆகுது. பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் டிபேட்டபிள். ஸோ இது நிறைய வந்து அந்த டைரக்டர் கையில இருக்கு. ஆமா, இன்டென்ட் ஆஃப் த டைரக்டர் வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஒரு படத்தை வந்து ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்க, எந்த டைம்ல எடுக்கிறாங்க, இந்த படத்தினால என்ன கெயின் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராபகண்டா ஃபிலிமா இல்லையாங்கிறதுக்கு ஃபில்டர்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட் எடுப்போம். இது ஒரு ப்ராபகண்டா ஃபிலிமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, எதுக்கு இந்த படத்தை இந்த டைம்ல எடுத்தீங்க, இது இந்த படத்து மூலியமா நீங்க என்ன சொல்ல வரீங்க, உண்மையை மட்டும் சொல்றீங்களா இல்ல உண்மையை உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றீங்களா? ஆக்சுவலி நம்ம கமர்ஷியல் சினிமால ஒரு விதமான ப்ரொபகண்டாஸ் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னா அதோட இன்டென்ட் வந்து ரொம்ப மோசமா இல்லாதனால நமக்கு தப்பிச்சிட்டு இருக்கோம். ஹீரோஸ் ஸ்கிரீனை பார்த்து பேசுற ஒவ்வொரு டயலாகும் ஒரு விதமான ப்ரொபகண்டா தான். அவங்களோட பர்சனல் இமேஜுக்கு கொடுக்குற ஒரு பூஸ்ட், அதாவது அந்த கேரக்டரா இல்லாம நான் ரியல் லைஃப் அந்த ஸ்டார்டம்க்கு, அவங்களோட பர்சனல் கோல்ஸ்க்கு, நீட்ஸுக்கு, அவங்களோட பர்சனல் எனிமிட்டிக்கு யூஸ் பண்ற டயலாக்ஸ் எல்லாமே ஒரு விதமான ப்ராபகண்டா தான். ஸோ நமக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ப்ராபகண்டாங்கிறது ஒரு டூல். அதை வந்து நல்ல விஷயமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டூலை வந்து நம்ம தான் முடிவு பண்ணோம் எந்த அளவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு. எண்டு லைன் கிடைச்சிருச்சா? இதுல இருந்து என்ன தெரியும், ப்ரொபகண்டாங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அது வந்து ஒரு கத்தி மாதிரி. அதை எடுத்து படத்தையும் செய்யலாம், ஆளையும் செய்யலாம். எப்படி